ஜூன் 17 பஹ்ரைனில் சேக்ராட் சர்ச்சில் கொடியேற்றம் பண்ணாங்க. இன்றைக்கி சேக்ராட் ஜீசஸ்க்கு ஃபீஸ்ட். அதனால் 10 நாளைக்கு முன்னாடியே கொடியேற்றம் பண்ணிவிட்டு 10 நாளுமே ஸ்பெஷல் மாசஸ் இருக்கும். இன்றைக்கி 10வது நாள் திருவிழா நடந்துச்சு. நான் ஆல்ரெடி இந்த கொடியேற்றம் நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன்னா, எங்கெல்லாம் சேக்ராட் ஜீசஸ் சர்ச் இருக்கோ அங்கே எல்லாமே இன்றைக்கி திருவிழா நடக்கும். சர்ச் இல்லாத சேக்ராட் ஜீசஸ் இல்லாத சர்ச்லையுமே இன்றைக்கி ஃபீஸ்ட் செலிப்ரேஷன் ஸ்பெஷலாகவே எல்லா இடத்துலையுமே கொண்டாடுவாங்க. சேக்ரட் ஹார்ட் அப்படின்னாலே ஹார்ட்னாலே எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ முக்கியன்ட்டு. கடவுளை போல் நம்ம ஹார்ட்டும் ரொம்ப பியூராக இருக்கணும்ன்ட்டு நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபாதர் சர்ச்சில் எல்லாருமே சிப்ளிங்ஸாக இருக்க முடியாது, ரிலேட்டிவாக இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. ஆனால் எல்லாரையுமே கனெக்ட் பண்ணக்கூடியது டிவைன் கனெக்ஷன் அப்படின்னாங்க. நான் அப்போ நம்ம எல்லாரையும் தான் நான் நினச்சிட்டேன்னா, நம்ம எல்லாரையுமே கனெக்ட் பண்ணக்கூடியது டிவைன் கனெக்ஷன் தான். அப்புறம் ஃபாதர் எவரி எமோஷன் கனெக்டட் பை ஹார்ட் அப்படின்னாங்க. ஹார்ட்டில் தான் சேட், ஹாப்பி எல்லாமே இருக்குது. நம்ம ஹார்ட்டெலாம் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட எப்போவுமே நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். சர்ச்சில் லட்டு, சமோசா, பிஸா, பப்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. நம்ம இவ்வளோ தான் வாங்கினாலும் நமக்கு இந்த சர்ச்சிலலாம் தரக்கூடியது, கோயிலில் தரக்கூடிய பிரசாதம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இன்றைக்கி செகண்ட் ஒரு ஸ்பெஷல் டே, எங்கள் அம்மாவுடைய பர்த்டே. இது 2023 அம்மா நான் ஊரில் இருக்கும் போது அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு, கேக் எல்லாமே நான் சின்ன மெமரிக்காக நீங்களும் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன்னா, இது அம்மா அவங்க கையால் அந்த டைம் எங்களுக்காக செய்த சாப்பாடு, பாயாசம். அம்மா எப்போவுமே நாங்கள்லாம் இங்கே இருந்தாலுமே எங்களுக்கு பர்த்டே வந்தாலுமே வீட்டில் பாயாசம் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு நான் எப்போவுமே கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். அம்மா எதுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர, சாரி எதுக்கு வாங்கிட்டு வரேன்னு எப்போவுமே சொல்லுவாங்க. நான் அம்மாட்ட சொல்லுவேன், உங்களுக்கு வாங்கி கொடுத்தா தானே என் பசங்களும் எனக்கு ஃப்யூச்சரில் வாங்கி தருவாங்க அப்படின்ட்டு. எப்படி இருக்குது எனக்கு ஐடியா. நான் அம்மா பர்த்டேக்கு நான் அவங்க எல்லாேருக்கும் இந்த கேக் நான் ஸ்பெஷலாக தர்றேன். இது நானுமே ஃபஸ்ட் டைமாக தான் இந்த கேக், ஓரியோ கேக் ட்ரை பண்ணேன்னா. இன்றைக்கி 3rd இஸ்லாமிக் நியூ இயர். எல்லாருக்கும் இஸ்லாமிக் நியூ இயர் விஷஸ். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கடவுளுடைய பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் எப்போதும் இருக்கட்டும். இன்றைக்கி 4th இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வீட்டில் ஜாஸ்மின் இன்றைக்கி இந்த சீசனில் பூ பூத்துருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீசனில் பூத்த பூவாக இருந்துச்சுன்னா நம்ம கடவுளுக்கு தானே வைக்கணும். கடவுளுக்கு வச்சாச்சுன்னா நமக்கு அது ஹாப்பியாக இருக்கும்ல. கடவுளுக்கு பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் எப்போதும் இருக்கட்டும். தேங்க்யூ.